மக்கள் உண்மையாலுமே மவடஞ்சாவடியில ஒவ்வொரு ஊருக்கு போனா 16 பக்கத்துக்கு பேர் எழுதி எல்லாத்து பேரையும் படிம்பாங்க. ஆனா நம்ம மெட்ராஸ் என்ன நண்பர்கள் குழு மெக்டனால் நண்பர்கள் குழு மெக்டனால் புக் பண்ண என் பேரை கூட சொல்ல வேண்டாங்க. எல்லா ஊர் பொதுமக்கள் சார்பா நடத்துறோம். எங்க ஊர் விசேஷம், எங்க கிட்ட ஏற்றத்தாழ்வு இல்ல, நாங்க எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள்னு சொல்லி வாழக்கூடிய இந்த மகுடஞ்சாவடி மண்ணுக்கு நான் எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போறதுல சந்தோஷப்படுறேங்க. ஏயா இத்தனை ஊருக்கு எல்லாம் பருத்தி பூ கொண்டாந்து போடுற? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து ஏண்டா போடுறீன்னு கேட்கலாம் நடுவரவர்களே. மத்த பூவெல்லாம் காத்தால போத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உல மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இந்த பகுதி பூரா தரினால பேர் வாங்கின பகுதிங்க இந்த மகுடஞ்சாவடி, முருகப்பட்டி, எளம்பில்ல, இந்த பக்கம் சின்னாரப்பட்டி வரைக்கும் பேர் வாங்கின இந்த மண்ணுக்கு நான் பருத்தி பூவை காணிக்கையா போடுறேங்க. நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் நடத்துறா உங்களை வச்சுதான் பட்டிமன்றம் நடத்த வேணும்னு சொல்லி நம்ம மெக்டனால் நண்பர்கள் குழு உங்களை புக் பண்ணாங்களே. இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, யூடியூப்ல திறந்தா உங்க பேச்சுதான் வருது. டிரைவர் சொல்றாங்க, கண்டக்டர் சொல்றாங்க, மூட்டை தூக்குறீ சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்களே. அப்பேற்பட்ட பேர் வாங்கி நீங்க இந்த மகுடஞ்சாவடி மண்ணில் வந்து இப்படி பேர் வாங்கிட்டு போறீங்களே, அந்த ஆத்தா முத்துமாரி உங்களை மன்னிப்பாளா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, முருகப்பட்டியில் இருந்து எங்க மாமச்சான் கூட்டம் வந்துக்கிறாங்க, எங்க பெரியசாமி மாமா வந்துக்கிறார். அங்க நண்பர்கள் அவங்க முகத்தை பாருங்க நடுவர் அவர்களே, பால்வடிய பச்சை குழந்தைங்க. நாளைக்கு இந்த பக்கம் பாட்டுல நான் போவையிலே, ஐயோ மஞ்சுநாத் அண்ணா இப்படி பண்ணி போட்டேன்னு சொன்னா நான் எந்த மூச்சையும் வச்சுக்கிட்டு இவ முகத்துல முழிப்பேன். இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு காசு போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? ஐயோ அந்த சித்தர் கோயில்ல போய் 16 மட்டும் சந்தனத்தை வாங்கி பூசினா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. மகுடஞ்சாவடிக்குள்ள நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்தாங்க. யாரா பைத்தியம்? யாரு பைத்தியம்? 2 அது எங்க அக்காடா. வக்கால இருந்த பைத்தியமா இருக்கப்படாதா? 2 சேலை கட்டி இருக்குடா. அதிசயமா எவ்வளவு சேலை கட்டி இந்தியாவில நீ 2 பேரும் தான் கட்டிக்கிட்டாளுவா. 2க்கும் புள்ள இருக்குடா. ஆமா, 6 புள்ள பக்கல பாருங்க. 2ம் படிச்சிருக்கு. படிச்ச வைத்தியா. 2ம் மேக்கப் போட்டுருக்குடா. மூஞ்சி கழுவி பாருங்க, 3.25 ரூபாய் கேட்க மாட்டாங்க. என்ன கோச்சுக்கிட்டு போற? மைக்க தூக்கிட்டு போற? நீ கோச்சுக்கிட்டு போறான்னு தெரியலையே. வை, நான் கண்டிக்கிறேன். வை, உட்காரு உட்காரு உட்காரு. எவ்வளவு கோச்சு போற மைக்கு தண்ணி பாட்டிலாம் தூக்கிட்டு போவாளா? மரியாதையா உட்காரு உட்காரு, நான் கண்டிக்கிறேன் உட்காரு. அது எத்தனை வருஷமா தெரியும் தெரியுமாடா? எத்தனை வருஷமா தெரியும்? 12 வருஷமா தெரியும். 21 வருஷமா தெரியும். இத 10 வருஷமா தெரியும். அது 19 வருஷமா தெரியும். இது பைத்தியமாடா? ஆமா. அது பைத்தியமாடா? ஆமா. 2 பைத்தியம் கிடையாதுடா. அப்புறம் யாரு? கிடைப்பதையே நினைத்து விட்டால் துன்பம் ஏதும் இல்லை. நடுவரவர்களே, 4500 ரூபாய் செலவண்ணி ஒரு பொம்பளை மேக்கப் போட்டா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? நான் கேட்டேன், எனத்துக்கெல்லாம் நீ 4500 ரூபாய் செலவண்ணி மேக்கப் போட்டீன்னு. நான் எனக்கு மேக்கப் போட்டேன், பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டின வருஷம் கிட்ட கேட்கறீ வாயை கொப்புளிச்சுட்டு. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போது, கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ரூபாய். டவுசர் இல்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. எது? திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய அதெல்லாம் எந்த திருடன் என்ற டவுசர்ல கை வைக்கிற கூட்டுருவனா? வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டத்துல பறக்க வச்சிருக்கிறேன். நடுவரவர்கள், இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத நெசவாள மக்கள் வாழக்கூடிய இந்த மகுடஞ்சாவடி மண்ணில இந்த முத்துமாரி தாய் முன்னால அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். சொல்ற வைக்க மாட்டா? வைக்கிறேன். ராணி அவர்களையும் சத்யா அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,000 பணத்தை 1,000 ஜனத்துனால சும்மா கொடுக்குறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். ஒரு 300 ரூபாய் மட்டும் குடியா? சரி, இது 2,000 முதுகை நான் திரும்பி பார்க்கிறேன். அவ்வளவு சீப்போ? நடுவரவர்களே, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையா
கணவனோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? எவன் பாக்குறதுக்காக பொம்பளைங்கள சாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? அப்படி கேளு. முந்தானியில கல்லு பதச்சா முன்னால் இழுத்து பார்க்கலாம், பாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பார்க்கலாம். என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சதுகளா, புருஷருக்கு பூரா கிட்டியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போடுறது. அதை விட ஒரு கொடுமை சொல்றேனுங்க, என்ற பொண்டாட்டி முதுகுல சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டு தொங்குட்டு இருந்தா. இடத்துக்குள்ள நாடாவுன்னு கேக்குறேன், நீ டவுசர்ல நாடா வைக்கிறேன், ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன், இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுக்கிறாளே, இவ குடும்பத்துக்கு தலைவியா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாத? என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட போய் அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன். அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். சண்டாளப்பாவி இளம்பள்ளியில் 850 ரூபாய்க்கு சேலை எடுத்தா. ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல சன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க, ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா நடுவரவர்களே? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் மாத்தி தாசா இருக்கணும் அப்படின்னா. அடுத்த தடவை உங்களுக்கு ஸ்பெஷல் ஜாக்கெட் தைக்கிறோம் சார் அப்படின்னா. அது என்ன ஸ்பெஷல் ஜாக்கெட்? ஸ்பெஷல் ஜாக்கெட்னா கொசுவலை வச்சு தப்பாங்களாம்டா ஜன்னல்ல. தாப்பா போட்டு விடுவானா, வார்னிஷ் எல்லாம் அடிச்சு விடுவானா. அட கொடுமையை நடுவரவர்களை, பொம்பளை எப்படி இருக்கணும் தெரியுமா? பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குது பொம்பளை. நடுவரவர்களை, ஒரு பெண் என்பவன் அந்த குடும்பத்தினுடைய மானங்காக்க வந்தவளுங்க. ஆனா இன்னைக்கு பல பொம்பளைங்க அந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்களுங்க. ஒரு காலத்துல பொழுதுக்கும் பாடுபட்டான். தாத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பால் கறந்து சோறாக்கி பையன் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி கெத்து 9 மணிக்கு வேலைக்கு போவா. இந்த காலத்து பொம்பளைங்க என்ன பண்றாங்க? அக்கா நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளைகள் மட்டும்தான் பேசுறேன். மவடுஞ்சாவடி பொம்பளைங்க எல்லாமே நல்லவியா, உங்களை நான் பேசல, நான் ஊரு போய் சேரணும். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன அப்படி சொல்றீங்க? கம்பு கம்பு குத்தி வரக்கடத்துல தண்ணி மோந்தா கம்புக்கு நாதி ஏத்தி போகணுமாமா. இப்படித்தான் பொள்ளாச்சில் பேசிட்டு இந்த உரக்க இத்த பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்தா. ஆறிடம் பேசுறேன், அந்த வம்புக்கே நான் வரல. நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி சொன்னா பொழுதுக்கு என்ன வேலை பண்றாங்க, என்ன வேலை பாக்குறாங்க பொழுதுக்குமே? 6:30 மணிக்கு ஆனந்த ராகம் டிவி நாடகம், பொழுதா போலிக்கு டிவிங்க. 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலி, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30க்கு இனியா, 10 மணிக்கு மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. ஏமாப்ல அந்த பாண்டியன் சோர்ஸ் என்னாச்சு? அந்த பாலாப்ப நான் இதை கூட்டிட்டு ஓடி திருச்செந்தூர்ல மாட்டிட்டா. அவன் இருக்கிற நகனப்பெல்லாம் தூக்கிட்டு அவன் ஓடிட்டான். அப்புறம் கடைசியில அத்தவையும் கட்டிட்டு வந்து வச்சுக்கிற பாருங்க, அவ அம்மா கால் புரிச்சு கிடந்த இன்னும் நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. நடுவர் அந்த பாக்கியலட்சுமி என்ன மாப்பிள்ள? பாக்கியலட்சுமியில ராதிகா இப்பதான் மாசமா இருக்கிறா. வெளி சொல்றதுக்கும் வழி இல்ல. வாந்தி எடுக்கிற அம்மா, என்னடி வாந்தின பித்த வாந்திக்கிற, அவளுக்கு தான் தெரியும் பெத்த வாந்தின்னு. பல்லு போன காலத்துல பக்கடா திங்கிற அந்த பாலா பொண்ணு. அந்த இனியா என்னாச்சு? அந்த இனியாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. நடுவரவர்களும் மிளகு பிடிச்சோத்தா போட்டு கொடுத்தாங்க. நல்ல வேலை தப்பிச்சுட்டு வந்து ஜாமீன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சூப்பரா இருக்கிறாளுங்க. ஏமாப்ல வீட்டுல இருக்க பொண்டாட்டி பூரா டிவி பாக்குதுன்னு அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டா சொல்றீங்க, என்னடா நியாயம்? நடுவரவர்களை சேலத்தை மாத்திர, காக்கா பாலத்தை மாத்திர, மாவட்ட ஜாதி மாத்திர, வைகுந்தத்தை மாத்திர சொல்ற ஆம்பளைகள் கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி நம்மளுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டான்னா நம்மனால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். பாரு, இப்ப ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. குடி ஸ்கோர் பாக்குறேன்னு, ஓ ஸ்கோர் வேணுமா ஸ்கோர் வேணுமா விட்டுட்டுங்க அம்னு விளம்பரம் போட்டாங்க. நடுவரவர்களே, அடி குடி ரிமோட்டின்னு. இப்ப பாத்ரூமுக்கு போனாக்க ரிமோட்டை கொண்டையிலே சொருவிட்டு போற ஐயா. இந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? பழைய விரிச்சு வச்சு அதெல்லாம் நடுவரவர்களை எந்த ஆம்பளையாவது வெளியில பெருமை பேசி இருக்கிறான் ஐயா? பெருமை பேச மாட்டான். ஆனா பெண்கள் பெருமை தான் பேசுவாங்க. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அவங்க காலிலே போடுவாங்க. அக்கா இந்த சேலத்துக்கு போனேன், 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா செருப்பே காலில் போடும். அதை சொல்ல. ஆனா நம்ம ஆம்பளை அப்படி கிடையாது. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்டயா சொல்றானா?
சொல்ல மாட்டோம். எவன்ட்டையும் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம்ங்க. ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டா? தலைதான் தொங்கிருமே. தலை நிமிந்தாவில் அண்ணன் சொல்றதுக்கு என்னமா நீங்களும் சொல்றீங்க, அவியலும் சொல்றாங்க. ஆம்பளை குடிக்கிறேன் ஆம்பளை குடிக்கிறதுக்கு காரணம் யாருங்க? சத்தியமா அந்த பொண்டாட்டி பெண்கள் தான். அப்படி சொல்லுங்க. ஆமா. ஏன் தெரியுமா பெண்கள் காரணங்கிறேன்? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. யாராவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கறாங்களா? இல்ல 3 மாசத்துல ஒரு பாட்டில்ல பால் அடைச்சு குர்ரா 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 குர்ராங்கிறாங்க. 3 மாதத்துல பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சுக்கிட்டே திடுறான். யாரு காரணம்? இந்த பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்குது? எதுவும் கிடையாதுங்க. நடுவர் அவர்கள் ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க சோறு காத்தால எந்திரிச்சா அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ இத்தனை டிஃபன் பாக்ஸில் ஓட்டு கொடுக்கற திங்கிறான். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு இந்த நைட்டு சாப்பாடு தானுங்க. அந்த சோத்தை இந்த பொண்டாட்டிக்காரி நல்லா போடுறாளா? பட்டல்ல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் மொள்ள சைஸா ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு போற வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? இரு பருப்பு ஊத்திட்டு வாரேன். கொக்காக்காரி அதே வேலையா ஆட்டியாம்பட்டியில இருந்து வாரா. அங்கெல்லாம் கடகல்லையே இல்லையா? கொக்கால கண்ட கட்ட வளப்பையா ஏத்தி விடுறா. இரு ரசம் ஊத்திட்டு வாரு. உடனே நம்பிக்கார 5 கண்டாலும் செலவு பண்ற, 50 கண்டாலும் செலவு பண்ற. நாம 2 புள்ள பத்து வச்சிருக்கிறோம்ல, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? எரியுது. தயிர் கொண்டு வர்ற அவர் எரியாமையா இருக்கு. எனக்கு எரி திக்குட்டு. பாக்கெட் தயிர் வேணுமா எறும்பு தயிர் வேணுமா? அந்த சோறு தொண்டையில் இறங்குமா? அவை பிராட்டி சொன்ன கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. பாடுபட்டு கொடுக்குற ஆம்பளை பஞ்ச பரதேசியாட்டா பொண்டாட்டி கிட்ட செருப்படி வாங்கிட்டு சோறு திங்கிறமே இவ தலைவியா? அப்படி கேளு. நானும் போனா போச்சாதுன்னு வாக்குற கூளை குடிய கெடுக்க குட்டக்கலப்ப காட்ட கெடுக்க பாங்க முக்காப்படி முத்திரிப்படி. நீ என்ன நியாயம் பேசுற? நடுவர் அவர்களே, இன்னைக்கு மாவட்ட சாவடியில குடும்பத்துல சண்டை வராது இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணா குடும்பத்துல நோ சண்டை. என்ன ஐடியா? என்னைக்கு அசலூர்ல இருந்து மாவட்ட சாவடிக்கு வாக்குப்பட்டு வந்தோமோ இதுதான் நம்ம ஊடு. உன்னிங்க ஒப்பனூடு வந்து ஒரு கோரம்பரை ஊடு. வாக்குப்பட்டு வந்த பக்கம் தான் அடுப்படியா திருப்படி ஆம்பளையானே பெருமாள். என்னைக்கு பிறந்தூட்டு பெருமைய புகுந்தூட்டுல ஒரு பொம்பளை பேசாது இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல 100 வருஷம் பொழைச்சாலும் சண்டை வராது. நடுவர் அவர்களே, எதுக்கு உங்க ஒப்பம் பெருமை? நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த? இந்த எழுச்சவாய 3 முடிச்சு போட்டது நம்பித்தானே வந்த? ஆமா 3 முடிச்சா? பின்ன கல்யாணத்துல 3 முடிச்சாடா போட்டோம். நீ எத்தனை முடிச்சு போட்டாங்க? நல்லா யோசிச்சு பாடுறா. நம்ம கொண்டை விட்டோம். எவ்வளோ போட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நாத்தனா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. சரி. எங்களோட புருஷனோட பிறந்தது போடணும். ஆமா. எனக்கு நங்கையா முடிச்சு. எனக்கெல்லாம் 4 அக்காடா. சரி. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு இருக்குதுடா. நைட்டு போய் பாக்குறேன் 15 முடிச்சு இருக்குடா. அப்புறம் விடிய முடிச்ச ஊத்துறது தாண்டா வேலை. இப்ப ஊருக்குள்ள என்னன்னு கூப்பிடுறாங்க? முடிச்ச வைக்கன்னு கூப்பிடுறாங்க. ஓ வேலை பாரியா. நடுவர் அவர்களுக்கு என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து வங்க கடலால வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடலாலம் என்னைக்காவது இப்படி பொண்டாட்டி வாடி இருப்பாளா? பாட மாட்டா. வட்டல்ல சோத்து போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன், எங்க அப்ப நடந்தா எங்க ஊர்ல ராச நட. எப்படி ஒரு காலு டோல்கேட்ல வைக்கிறேன், ஒரு கால எடப்பாடியில் வைக்கிறேன். அவ்வளவு அகல காலா? இன்னொரு சொல்லுவா, எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்கமாட்ட பாப்பாங்க. அண்ணன் தம்பி பார்வை எப்படி கூத்து மேல ராஜாவிக்கு ஒரு கண்ணு கருப்பூரை பாக்குது, ஒரு கண்ணு ஆத்தூரை பாக்குது. மேய்க்கிறது எருமை, நம்மளுக்கு என்ன பெருமை அருமை. நடுவர் அவர்களே, என்னைக்கு நம்ம குடுத்தனத்தை நாயத்தை அடுத்த வீட்டுல போய் பொம்பளை சொல்லாது இருக்கிறாளோ அப்ப சொல்லுங்க குடும்ப தலைவின்னு ஏத்துக்கிறதுங்க. பக்கத்து வீட்டுல போய் குசலம் பேசி குடும்பத்தை கெடுக்கிறான். உண்மை.
நான் கேட்கிறேன், புருஷனை நம்பி வந்தேன், மாமனா மாமியா இருக்கிறா, நம்ம குடும்பம்னா நம்மளுக்குள்ள இருக்கணும்ல. பக்கத்து வீட்டுல 4 பொம்பளை ஒன்னா உட்காந்து பேசுறாளா, 5வது எவ குடுமையோ அருகுதுன்னு அறுத்தாங்க. அந்த 4 பேர்த்துல ஒருத்தி எந்திரிச்சு போனான்னு இப்ப போறாவாரி வள தெரியாதா? மிச்சம் 3 பேரும் எந்திரிக்க மாட்டாள். ஏன்னா எந்திரிச்சா நம்மளை பத்தி பேசுவாளுன்னு தெரியும். அது எங்க ரவி சொன்னார் ஆண்களுடைய பக்தி பத்தி. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறத பத்தி ரவி சொன்னார். இது எங்க ஊர் பக்கம் எல்லாம் பொம்பளைக்கு மாலை போடுவாங்க. காத்தால 6 மணிக்கு எந்திரிச்சு மாலை போட்டுட்டு வேப்ப தலையொன்னு எடுத்து மண்டையில சொறி வீட்டு எல்லாம் செவப்பு சேலை கட்டிக்கிட்டு எல்லா வீட்லயும் மாரியத்த பாட்டு படிக்க 6:45 எங்க ஊர் தலையாரி தண்ணி திறந்து விடுவேன். அது வரைக்கும் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? வாங்க சத்தி போங்க சத்தி. ஆளுக்கு ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வருவாளுவோம். என்ன சத்தி அடுப்புல என்ன வச்சிய? நான் இப்பதான் அரிசி உழ வச்சிருக்கிறேன். நீங்க நான் குக்கர்ல பருப்பு வச்சுட்டு நீ போய் தாளிச்சாத்தி இந்த பையன் பள்ளிக்கூட பாரு தண்ணி வேணும் அதான் முடிக்க வந்தேன். உங்களை எங்க வீட்டுக்காரர் இப்பதான் கக்கூசுல கொண்டிருக்கிறார் கரும்புடிச்சனாய் கத்துவா அதுக்கு தான் தண்ணிக்கு வந்தேன். ஏமாந்து இவ பிடிக்கிற தண்ணி அவன் மட்டும் பிடிக்கட்டும். பள்ளிக்கூட போக வேண்டாமா? நீ ஏதான் புட்டு பாத்தியா? ஏன் நான் முடிச்சா என்ன ஒழிஞ்சா வருவேன்? உன் புடிச்ச கக்கூசுல வந்தா கள்ளவச்சு தொடக்க சொல்ல வேண்டியதானே? ஊர் போய் அடிப்போடி உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ படிச்சாவையே அங்க மானகட்டு கிடக்குது. மூச்சு பேத்து பட்டச்சிருக்கி வந்துட்டா தண்ணி குடிக்கிற பாரு. ஏழைகளுக்கு தண்ணி நின்று போச்சு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அப்ப இன்ன வரைக்கும் இருந்த சக்தி எந்த சக்தி? அது எந்த நாட்டு சதின்னு தெரியலையே. நாட்டு சதி. நடுவரவர்களை நான் இன்னொன்னு கேட்கறேனுங்க. கட்டுன்னு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா தப்பா? உன் சொத்து உன் உரிமை விட்டு சாத்து. எனக்கு ஆசைங்க. கல்யாணமாயி 14 வருஷம் ஆச்சு. துறப்புக்கு தொண்டையிலே 2 அடி போடலாம்னு ஆசை உண்டு. ஆசை அளவோட ஆட்டுவாள் தலைவோட. அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம்னு உட்கார்ந்தேன். என்னலே குழம்பு வச்சுக்கிறீன்னு கண்டுபிடிக்கோன்னா இது எதுக்கு வம்பு நம்மளுக்கு? இந்த குழம்பா இருந்தா அந்த குழம்பும்பா, அந்த குழம்பா இருந்தா இந்த குழம்பும்பா. கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டு ஊத்து திங்கிறோம்னே கொண்டாந்து ஊத்துனா கோழி குழம்புன்னு சொன்னான். அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் அதில் இல்லை. நோ சிம்டம்ஸ், நோ சிம்டம்ஸ். அது எடுத்து ஊத்துனா ரசமாட்டம் இல்லை, குழம்பாட்டம் இல்லை, கோழி காலு கூட காணும். பாலா பொண்ணை எடுத்து தின்னேன். உப்பு போட மறந்துட்டாளக்கா. நானும் தப்பாவும் கேட்கல. ஏன் பாப்பா குழம்புல உப்பு போடப்படாதா? இதெல்லாம் கொலை குத்தமா இல்லையே. ஏதாவது தப்பா கேட்டனா? நோ. சம்பாரிச்சு கொடுக்குங்கிற திமிர்ல ஏதாவது கேட்டனா? உனக்கு இருந்தது இல்லையே. அதுக்கு அவ என்ன சொல்லணும்? மாமா மறந்துட்டு நாட்டு இருக்குதுங்க, நீ இருங்க மாமா, குழம்புல உப்பு கல் உப்பு போட்டா புடியாது, பொடி எடுத்துக்கிட்டு வர. இதுதானக்கா சொல்லணும். எங்க மாமன் போட்டு கேட்டா அதை தானக்கா நீங்க சொல்லுவீங்க. அவ கேக்குற உப்பு இல்லைன்னா தொண்டைக்கு தொண்டையில இறங்காதோ? நீ உழுக்குற உழுக்கு உப்பு போட்டு ஏத்தணுமா? கோவருமா வராதோ? நடுவரவர்களை இன்னைக்கு பல குடும்பத்தில் சண்டை வெளியே வராத இருக்கிற காரணம் சொல்லவா? ஆம்பளை நாங்க அனுசரிச்சு போறோம், ஆம்பளை விட்டு கொடுத்து போறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற கேவலம் பேசி போடுவாங்க, நம்ம குடும்பமான சண்டை சிரிச்சு போகும்னு ஆம்பளை விட்டு கொடுத்து போறதுனாலதான் பல குடும்பத்தில் இன்னைக்கு சண்டை வெளியே வராது இருக்குது. நடுவரவர்களே நான் தப்பாவும் கேட்கல. பாரு உனக்கு குழம்பு வைக்க தெரியல, ஒன்னா உங்க அம்மா இருக்கிறா இல்ல எங்க அம்மா இருக்கிறா, அதுவும் இல்லையா யூடியூப் அம்மா இருக்கிறா, ஹவ் டு மேக் கோழி குழம்புன்னு அவ சொல்லி கொடுக்க போறா. பார்த்து வச்சு தொலைலாமல. நான் வெடி வெடி சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கறேன். ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் பேமெண்ட் வாங்கி கொடுக்கறேன். தின்னு போட்டு ஈரோட்டு ஈத்தெருமையாட்ட பிறந்துட்டு கிடக்குறியாடி, இப்படி பண்ணலாமான்னு கேட்டனுங்க. அதுக்கு கேட்டாவாரு நடுவரவர்கள் ஒரு கேள்வி. இந்த 6 அடி உடம்பு அப்படியே நடிக்க போச்சுன்னா அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பீங்க. தூக்கு போட்டு தொங்குற நீங்க தான் நடுவரே. இதுக்கெல்லாமா தொங்குவாங்க? பின்ன எதுக்கு தொங்குவாங்க? அதுக்கு தான். என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? உப்பு இல்லாத செத்துக்கிட்டு போசிக்கிருவியோன்னு கேட்டா. இவ்வளவு வீட்டுல வச்சிருக்கலாமா? வைக்க கூடாது. வேட்டி மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு பல்ல 16 கீழ்த்தாடை பேக்கல பேர் மஞ்சுநாத நிலையின் கையை ஓங்குனேன். எங்க அப்பனை பெத்த அப்பத்தான் 14 புள்ள பெத்தவோம். எத்தனை புள்ள? 14 புள்ளங்க. மாப்பிள்ள உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையாத்தான் பார்த்து நல்ல வேலை பார்த்திருக்காருப்பா. நீ பேசுப்பா.
14 முள்ளப்பத்து மகராசி வாசல்ல உட்காந்து வெத்தலை இடிச்சிட்டு இருந்தவன் கையை ஓங்கன்னு ஓங்கி வந்து கொட்டலாம் எடுத்து வீசினாளா முழங்கையில் வந்து அடிச்சிடுது. 89 வயசாச்சு கிளவி சூப்பர் அடிக்கிறா. இப்பெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் மேட்ச்லயும் சேர்த்துல ஏன் பாட்டி அடிக்கிறீனே 6 வீட்டை கழுது 6 வீட்டு புள்ளி 6 கை வைக்க போறது பல்ல பேத்து போடும் பேத்து 1000 தரத்தால அடுத்தும் 10 புள்ளி அடிக்க போறீங்க விதித்தானு சொல்லி வளர்த்தேன் நானு. 4 பேர் ஊருக்குள்ள என்ன பாக்கடா மரியாதையை கையை கீழே போடுறீங்க கையை முறுக்கிட்டாலும் கை தடி தூக்கிட்டு வந்தாளுங்க எங்க அப்பத்தா. கட்டுன்னு அப்பத்தாடா கட்டுன்னு பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா 4 பேர் எட்டும் பாங்கடா ஓர கடையா போட்டு குறவழி மேல காலை வச்சு 4 முதி முதி சொல்றேன். உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல அது ஸ்பெஷல் பாட்டி. அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணு நடுவர மிரட்டிட்டு விட்டுலாம்னு கையை ஓங்குனேன். ஆத்தா முத்துமாரி தாய் மேல மவடஞ்சாவடி காளை காரி மேல ஆணையா அடிக்கல வெந்திருச்சலக்கா கொண்டை அவுத்துட்டா சீலை தூக்கி இப்படி சொருவுனா கரெக்ட் போயிட்டா வாசலுக்கு வா 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 என்னை அடி என்னை வெட்டு என்னை கொண்டு உன்ற கையில கட்ட முளைக்க உரை கொண்டு சுடுகாட்டில் வைக்க அடி இதே மாதிரி தாங்க கரெக்ட் வீட்டு வீட்டு அழுகுறாளு. நான் அடிக்கல இப்ப வாசல்ல போட்டு குப்பை போட்டு பிறண்டுட்டு உழுகுறாளா. இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவ அடுத்தவன் குடி கெடுக்கிறக்கனே இருக்கிறாளுவோ எவ தெரியுமா ராணி கவுதமி கவுசி 3 பேர் ஓடி வந்துட்டாளுவோ. அதுல ராணி சொல்றா பாதி பையன் கையில கட்ட முளைச்சு பட்ட கலப்பானா போவா புள்ள மூஞ்சி மூஞ்சா குத்தி இருப்பானாட்டக்குது இங்க பாருக்கடி புள்ள மூஞ்சி கொலக்கட்டையா வீங்கி இருக்குது. எது நான் குத்துன்னு நீ பார்த்த இவ கூட பரவாயில்ல. அவ சொல்ற கவுதமி அடிச்சிருப்ப நல்ல வருமானம் பண்றான்ல அந்த கொழுப்பு. நடுவரவர்களே தண்ணி போட்டு போற ஆம்பளைகளுக்கு மட்டும் நல்ல ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கிற மஞ்சனார் என்ன தண்ணி கிண்ணி போட்டு வீட்டுக்கு வந்தா பணத்தெல்லாம் உசாரா எடுத்து பீராவளியோ ஒளிச்சு வச்சுட்டு தூங்கணும். ஏமாந்து நீ மப்புல படுத்தீங்கன்னா வெடிச்சு காத்தால டவுசர்ல காசு இருக்காது ஆட்டை போட்டுக்குவா. நாம போய் மாவட்டச்சாவடி பஸ் ஸ்டாண்ட்ல டீயை குடிச்சு போட்டு கையை உள்ளுட்டா கைதான் போகும் மாதிரி பணம் இருக்காது பூரா ஆட்டை போட்டுக்கு வழுவா. தெரியுமா உங்களுக்கு மாப்பிள்ள அப்படி சொல்லாத. எங்க ஊர்ல போன மாசம் ஒருத்தன் 25,000 ரூபாய் டவுசர்ல வச்சுட்டு படுத்து கிடந்தான். சரி தண்ணிய போட்டு காலையில பணத்தை காணோம்டா. ஆனா ஒரே வாரத்துல கண்டுபிடிச்சான். எப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? அவன் பொண்டாட்டி தான் எடுத்திருக்கான். எப்படி கண்டுபிடிச்ச? அவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காடா. ஏங்க பொண்டாட்டி எடுத்து அம்மா வீட்டுக்கு கொடுக்கறது ஆனா காலத்துக்கு நடந்த விஷயம் தான் ஆம்பளைக்கு தெரியாதல கொடுப்ப எப்படி இவன் கண்டுபிடிச்ச? பணத்தை மட்டும் எடுக்கலடா இவன் டவுசரோட கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போய் பார்த்தா இவன் டவுசர் அங்க காஞ்சு கிடந்திருக்கு. புடிச்சு விட்டா ஏய் என் டவுசர் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு புடிச்சு விட்டான்டா. அப்பெல்லாம் சீட்டு பண்றாங்க. நடுவரவர்களே இன்னைக்கு பொம்பளைங்க கட்டுன புருஷனை கண்டா கூட பயம் இல்லைங்க. இந்த குழுவுக்காரன் ஒருத்தன் வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழுவு செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு புதன்கிழமைக்கு ஒரு குழுவு வியாழக்கிழமைக்கு ஒரு குழுவு. அதுக்கு பேர் குழுவு இல்லை பூரா புழுவு. நடுவர் அவர்களை என்ற பொண்டாட்டி குழுவுல வனமடிச்சு எனக்கே வட்டி கொடுக்குறாய்யா. கட்டுன புருஷனுக்கு வட்டி கொடுக்குறாங்க எங்கிருந்து வந்தது இப்ப தலைவியா? நம்மள பிடிச்ச தலைவலி இல்லையா? நடுவர் அவர்களே இந்த 500,000 செல்லாது போச்சு பாருங்க. என் பொண்டாட்டி கிட்ட ஒரு 500 ரூபாய் பணம் குடி எங்க அக்கா போய் பாம்பு கடிச்சு படுத்துக்கிற போய் பார்க்க போகணும்னு கேட்டேன். எங்க அக்கா வாயினுக்கு ஆப்பிளாரிச்சு வாங்கிட்டு போய் ஏத்தாவான சும்மா போய் பார்த்தா ஆகாத அண்ணா அடி குடுறி நாளைக்கு 4 பேர் என்ன பார்க்க ஒரு உரம்பரை பார்க்க போற சும்மா போன எப்படி கொடுன்னு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. மணிப்பரிசு எடுத்து தலைகளா கொட்டியோ சரி குடுக்கறக்கு மனசுல தொலைஞ்சு நாசமா போன்ட்டு தோட்டமான மொந்தக்காய் ஒன்று திறந்து இருந்தது. வெட்டி கொண்டு கடையில் கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு போனேன். ராத்திரி ஒரு 7:30 மணிக்கு அரசாங்கம் கருப்பு பணம் தொலைக்கிறோம்னு சொல்லி 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இருக்கப்பட்டவன் நெஞ்சா போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வேடிச்சு காத்தால பால் காத்துட்டு இருந்து முதுகு வந்து வரக்குன்னு சொல்றாங்க. என்னடா எருமித்தான் கறந்து போட்டோம் இது எதுக்குடா நக்குதுன்னு திரும்பி பாக்குற எங்க கூட பெரிய எருமை என் பொண்டாட்டி முதுகு சொரண்ணா ஏன்னு பேக என்னாரும் திறப்பாங்கண்ணா பேக திறந்தேன்னு முன்ன உனக்கு என்ன பொழுதாடு பணம் காட்டுறதுக்கு 500 லொல்லேன்னு இல்லை நீ துரத்த இல்லை உனக்கு அப்படின்னு இந்த பணம் ஒரு 67,000 இருக்குதுண்ணா எரிச்சு வருமா வராதாக்கா சாணி வலிச்சு வட்டையிட்டு உட்டம்பாரு முதுகுல ரைக்குன்னு ஒன்று வெடிக்குள்ள 67,000 கோப்பை கொண்டாந்து கொடுத்தாங்க உனக்கு யாரு கொடுத்தாங்கண்ணே? இது பக்கத்து வீட்டு பரிமளா காசுண்ணா. பக்கத்து வீட்டு பரிமளாளுக்கு புருஷன் இல்லை அவளுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இல்லை அவன் மாத்த மாட்டா. ஆத்தா முத்துமாரி மேல ஆணையிட்டு சொல்றேன் இந்த மாவட்டச்சாவடி மண்ணில கருப்பு பணம் ஒளிஞ்சுதோ ஒளியில எனக்கு தெரியாதுங்க. ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாளுங்க பாரு. சீரகட்டப்பா முளகட்டப்பா வெந்தயட்டப்பா பெருங்காயட்டப்பா அரிசி மூட்டை எலி வங்கல் சோறு மாதிரியா சொறி வச்சிருந்தாளுங்க. பச்சை பள்ளியில் புடுக்கிட்டு போயிடுதுங்க.
அன்னைக்கு பிரிட்ஜ் ஒன்று வேணும்னா இடத்துக்காக பிரிச்சு கேட்கறீங்க. வெய்ய காலம் வருது பிரிச்சுட்டு அதை என்ன பண்றது? அல்ல குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கேட்குது, அல்ல வேணும் வாங்கி கொடுங்க. காசு இல்லை. மாடு 7 மாத்த செனை அவளை இன்னொரு 3 மாசம் ஆகிட்டு மடி விட்டுட்டு மாட்டை கருகல் பாளையம் சந்தையில் வித்து வாங்கி கொடுக்குறேன். மாடை இப்போ மடி விடுறது, நீங்க எப்போ பிரிச்சு வாங்குறது? உனக்கு எல்லாரையும் ஒரு ஆம்பளைன்னு எங்க அப்பன்ற தலையில் கட்டினா பாரு. எப்பா கல்யாணம் மூச்சு 14 வருஷம் கழிச்சு 2 புள்ள பத்ததுக்கு அப்புறம் இது கேட்கறான் நீ எல்லாம் ஆம்பளைன்னு. இருந்ததோட வாங்குறோம்ட்டு நம்ம சத்யாக்கா 2001 நாங்கள் 2 ஒன்னா பேசுறோம். கிட்டத்தட்ட 23 வருத்த வழக்கம். ஒரு ஊருக்காரர் அக்கா வேற என்ற பொண்டாட்டி பிரிச்சோன்னு கேட்கறாள். அக்கா ஒரு 30,000 பணம் கொடுக்கா, உனக்கு 3 மாத்திரம் கொடுத்துட்றேன். வேற மாடு செனையா இருக்குது, அது எப்படியாவது வித்து வாங்கி கொடுக்கறேன். இந்த அக்கா சொல்லிச்சு, அட பைத்தியார இது கேட்ட மாதிரி வருவேன். அட 30,000 50,000 வாங்கிக்கோ, 5 ரூபா வட்டி ஓட்டு கொடுன்னா. அடிப்பாதகத்தி விளங்குமா நம்ம குடும்பம்? எப்படி விளங்கும்? கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்டா மரமேறி கைவிட்டவனும் கேட்டாம்பாங்க. சரி இந்த குளச்சி இப்படி கேட்கறாளான்ட்டு இவ்வளவு விட ஒரு குளை இருக்கிறா ராணி, குட்டராணி மெட்ராஸ்காரி. நல்ல பாட்டு கேட்டு படிக்கிறா, சினிமா துறையில் இருக்கிறா, நல்ல வருமானம் வரக்கூடிய ஆளு. ஏன் புள்ள சத்யாக்காட்ட கேட்டேன், 5 ரூபா வட்டி கேட்குது. போச்சா அது நான் உனக்கு எத்தனையோ நல்ல உபகாரம் பண்றேன்ல, நீ பணம் கொடு, ஒரு 30,000 கூட வச்சு வேண்டான்னு. சி போய் சத்யா 5 ரூபா வட்டி கேட்டாளா? பேராசை பிடிச்சவோ. நான் 5 ரூபா வட்டியெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல கைமாத்தா கொடுப்பாளா. 8 ரூபா வட்டின்னு கொடுக்குற அப்படின்னா இது எப்படா வளருவா? எந்த காலத்திலும் 8 ரூபா வட்டி வாங்கினா உள்ளே போக வேண்டியதாண்டா. சரி சாட்சிக்கார கால் விழுகிறக்கு சண்டைக்கார கால் விழுந்துடலாம்ட்டு ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிப்பூவும் ஒரு 300 ரூபாய்க்கு அலுவாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். கொண்டு போனேன். பொண்டாட்டி என்ன அழுவாவோட வந்திருக்கிறீன்னா, மொல்ல கிட்ட போய் குச்சி அப்படி கால் எடுத்துன்ற மடி மேலே வச்சு மொல்ல காலை அமர்த்திட்டு இதே அழுவா தின்னு அப்படின்னு. நீ ஊருக்கு அழுவா கொடுப்ப, நீ எனக்கு அழுவா கொடுக்க வந்தியன்னா அழுத்திட்டு இந்தா மல்லிப்பூ வச்சுக்க அப்படின்னு. 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த அழுவாவுக்கு நினப்பு வந்திருக்குதுண்ணா. அடி இந்த தின்னு அப்படின்னு. என்னாச்சு பிரிச்சு கேட்டனேன்னா, அட சாமி நான் வேற ராணிக்கிட்ட கேட்டனாயா, அவ 8 ரூபா வட்டி கேட்கறா. வேற சத்தியா கிட்ட கேட்டனாயா, அவ 5 ரூபா வட்டி கேட்கறா. சாமி தங்கமே ஒரு 3 மாசம் பொறுத்துக்கோ, மாடு சேனே மடி உடலின்னு உளுந்த குறனையா வச்சு மடி இறக்குறேன். கடைசிக்கு நாயுருவி எடுத்து மடியில் உருவினாலும் மடி இறக்கி வித்து வாங்கி கொடுக்குற கம்மு நிறலேன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, ஊருக்குள்ள போய் பணம் கேட்டா 5 ரூபா வட்டி 8 ரூபா வட்டி கேட்கத்தான் செய்வாங்க. கம்பெனி என்கிட்டயே கேட்டிருந்தா நானே 3 ரூபா வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பேன்ல. அடி பாவி, இவ தலைவி இதுக்கு பேசுறதுக்கு 2 கோமரியும் வரலாமா? நடுவரவர்களே, இன்னைக்கு கல்யாணம்ங்கிறது ஒண்ணு ஒரு பொம்பளை தான் கட்டுறோம், அப்படித்தான் கட்டுறோம். மண்டபத்தை பார்த்தா கல்யாணம் முடியாதவன் என்று நினைக்கிற எவனுக்கான கல்யாணம் ஆகுதே, நம்மளுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. கல்யாணம் மூஞ்சவன் என்ன நினைக்கிற, இந்த மண்டபத்தில் வச்சு தானடான்ற சுதந்திரத்தை பறி கொடுத்தேன். வாரம் போனவனெல்லாம் தின்னு போட்டு போனான்டா. நான் ஒன்றும் 13 வருஷமா கல்யாண கடன் கட்டிக்கிட்டு திரிகிறேன்டா. நடுவரவர்களே, அந்த காலமாட்டு இந்த காலத்தில் புள்ள பார்க்குறாங்களா? யோசிச்சு பாருங்க, 14 உள்ள 15 உள்ள 10 சோறு போட்டாங்க. ஆனா ஒரு தாயி 15 உள்ள 10 சோறு போட்டா, ஆனா இன்னைக்கு 2 பசங்களும் சேர்ந்து ஒரு தாய்க்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? வீட்டுக்கு வந்த பொண்டாட்டிக்காரி ஒருத்தனை தம்பத்தாளா நம்பிக்கையார மானத்துல இருந்து குதிச்சானா, அவன் போட மாட்டானுங்கிற. இப்போ அவ கேக்குற கடைசியா அந்த அம்மா போய் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து திங்கிற நிலைமைக்கு கொண்டாராங்களே. நடுவரவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே கொடுமையான வழி பிரசவ வழிங்கிறாங்க. உலகத்திலேயே கொடுமையான வழி பிரசவ வழிங்கிறாங்க. அதை விட கொடுமையான வழி ஒண்ணு இருக்குது தெரியுமா? வகுத்து வலி இல்லைங்க. கண்ணு வலியா? இல்லைங்க. கழுத்து வலியா? இல்லைங்க. என்ன வலி? என்ன வலி தெரியுமா? ஒரு நோம்பி நொடிக்கு பையன் சேலத்துலேருந்து வந்திருப்ப, அம்மா மமனஜாவடியில் இருப்பா. சேலத்துலேருந்து வந்தவனுக்கு வடை பாயாசமெல்லாம் அம்மா சுட்டு போட்டிருப்பாங்க. திரும்பி போகும்போது பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஒரு 500 ரூபா எடுத்த அம்மா முந்தான சேலைக்குள்ள வச்சு ஒழிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆம்பளைக்கு மனசுக்குள்ள வலிக்கு பார்த்தீங்களா ஒரு வலி, 1000 பிரசவ வலி விட கொடுமையான வலிங்க. இன்னைக்கு பெத்த தாய்க்கு ஒரு 500 காசு கொடுத்தா கோயாளுக்கு கிணத்து கொடுக்குற, நீ கொடுக்குறையா? கட்டப்பையா ஏத்தி தொம்பிக்கு கறி குழம்பு பிடிக்கி, காலுக்கு மைசூர்பா பிடிக்கும்னு நாங்க ஏதாவது கேட்கறோமா?
எங்க தாய்க்கு பண்றது கூட கணக்கு பார்க்கும்போது இதெல்லாம் தலைவியாங்க. எங்களை பிடிச்ச தலைவலி நடுவர் அவர்களே. என்னமோ கரும குடும்பம் ஆகி போச்சு, 2 குழந்தை ஆகி போச்சு, நீ அடுப்புல வச்ச கொள்ளி எரிச்சுதான் ஆவோன்னு, தட்டு மடி பக்கம் சருவு மடி வேணும்னு ஆம்பளை நாங்க அனுசரிச்சு போறோமுங்க. இந்த மானங்கட்ட வளர்ப்பு மாறியாத்தாளுக்கே தெரியுமுங்க. அதனாலதான் அவளை எங்களை எல்லாம் நல்லா வச்சிருக்கிற நடுவர் அவர்களே. இன்னைக்கு காலில் போடுற செருப்பு 450 யாரும் பேரம் பேசுறது இல்ல, வாங்கி திக்கிற முட்டாய் 45 ரூபாய்னு யாரும் பேரம் பேசுறது இல்ல, எடுத்து கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய்னு ஒருத்தர் பேரம் பேசுறது இல்ல. ஆனா ஒரு கத்த கீரை 10 ரூபாய்னா 3 கத்த 10 ரூபாய்க்கு தரையான்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேரம் பேசுறாங்க. அப்புறம் எங்கிருந்து விவசாயி விளங்குவேனா? இந்த பச்சை துண்டு தோல் ஓட்டு 23 வருஷமா சுத்துறேன், துவைக்கல, வெளுத்து கிடக்குது பாரு. துண்டும் வெளுத்தான் கிடக்குது, விவசாயி பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது. விவசாயி பொழப்போட நெசவாளி பொழப்பு அதற்கிட்ட மானக்கட்ட பொழப்பு. இன்னைக்கு எப்படிங்க முன்னுக்கு வர்றது? வருமானம் இல்லைன்னா அதுக்குள்ள அனுசரிச்சு குடும்பம் பண்றது இல்லை. இன்னைக்கு விவசாயம் பண்ற வயலுக்கு பொண்ணு கொடுக்குறாங்களா? பைபாஸ்ல ரோடுல பைபாஸ்ல காடு இருந்தா ஐயோ எங்க அத்தம்மாவே என்னைத்தான் கட்டிக்குவேன். பைபாஸ் கோடி கோடி உள்ளுக்குள்ள இருந்தா ஒரு ஓட்டு ஓடு 16 சென்ட்டுக்கு இருந்தா மானங்கட்ட வைய பொண்ணு கேட்டு வந்துட்டா பாரு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நடுவர் அவர்களே, வருமானத்தை வைத்துத்தான் இன்னைக்கு உறவுகள் மதிக்கிறாங்க. வருமானத்தை வச்சுதான் பொண்டாட்டி மதிக்கிறாளுங்க. இல்லாளும் வேண்டா, ஈண்டெடுத்த தாயும் வேண்டா, பொல்லாச்சபையில செல்லாதவன் வாய் சொல்லு சொன்னா நாங்க குடும்பத்துல அவங்க தலைவியா இருக்கணும்னு தான் கல்யாணம் முடிச்சுட்டு வரோமுங்க. ஆனா எங்களுக்கு தளபதியா மாறி போகுதுங்க, அதே எங்க தலைவிதியா மாறி போகுதுங்க. ஆகையினாலே மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவி அல்ல, தலைவலியே 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 என்று நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் திருவாயால் செப்ப வேண்டும். நீங்கள் செப்பினால் நாங்கள் இருவரும் எழுந்து அவருடைய கன்னத்தில் அப்ப வேண்டும். அதற்கு விளக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மவடஞ்சாவடியிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இன்னைக்கு 108 டிகிரி வெயில் அடிக்குதுங்க. அதுக்கு காரணம் நாமத இருந்த மரத்தை பூரா வெட்டி வாயில் ஓட்டமுங்க. ரோடு போடுறோம்னு ரோட்ல இருந்து மரத்தெல்லாம் வெட்டினாங்களுங்க. குழந்தைக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்க, மகராசனை கொண்டாடுங்க சாமி. இந்த விவசாயி சொல்றதையும் கேட்டுக்குங்க. அந்த பிறந்த நாள் நினைப்பா ஒரு 2 மரத்தை நெட்டி வைங்க சாமி. 10 வருஷத்துக்கு முன்னால வெட்டின கேக்கு என்ன பிளேவர்னா தெரியாது. ஆனா நீ நெட்டுன மரம் 100 ஆண்டு காலத்துக்கு மேல மக்களுக்கு நிழலை கொடுக்கு, நல்ல காத்த கொடுக்கு, நல்ல மழையை குடிக்குமுங்க. அடுத்த வருஷம் அவடுஜாவடிக்குள்ள நான் பட்டிமன்றம் பேச வரும்போது இந்த சுத்து வட்டாரத்துல ஒரு 5000 செடினாலும் மரத்தினாலும் நீங்க நெட்டி வளர்த்துங்க. இளைஞர்கள் எல்லாம் யாராருக்கோ கோய கட்டுறீங்க, யாராருக்கோ கும்பாபிஷேகம் பண்றீங்க, யாராருக்கோ பாலாபிஷேகம் பண்றீங்க. நடிகர்கள் நம்பி கூத்தாடியில் நம்பி குப்பமாடா போகாதீங்க. மரத்தை நெட்டி வைங்க. வெப்பமும் குறையி, தண்ணியும் கிடைக்கி, அடுத்த தலைமுறை நல்லா வாழ்க்கையும் கிடைக்குங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க. அருமையான பேச்சு. மாப்பிள்ளை சொன்னான்னு தான் நான் 10 வருஷமா பிறந்த நாளுக்கு மரக்கன்று நட்டுக்கிட்டு வர்றேன். இடம் யார் விட்டுன்னு தெரியல, எப்போ கேச்சு விடுவான்னு தெரியல. மனைவி தலைவியா, சந்தேகம் பிடிச்சவையா பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை சொல்கிறேன், போன மாதம் ஒரு பட்டிமன்றம், எல்லாரையும் வேனில் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு 3 மணிக்கு போனேன். என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டின்னு எடுத்து வச்சு விட்டு பார்க்குறா, சுருங்குதா சுருங்கலையான், சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்று எவ்வளோ உரைச்சிக்கிட்டா வந்தாயின்னு. 1 வாரம் ஆச்சு பட்டிமன்றம் போகலை. மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா, நான் போகலை நீ அடிப்பாயின்னே. போ, எவ்வளையும் உரசாமல் வாடினான். மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன், ஒரு முடியும் இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டேன். என் கரகம் பேண்டில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு, எடுத்துட்டா. ஐயா இப்போ யாரா டை அடிக்க காசு இல்லாத மக்கள் அவங்களோட சுற்றிய யாரான்னு கேட்குறான். இப்படி வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. இப்பொழுது இது பட்டிமன்றத்தோட நிறைவு பேச்சாளர் சிறந்த பின்னணி பாடகி சென்னை இராணி குமார் அவர்கள். கூப்பிட்டு அழைக்கிறேனே கோட்டக்கலரியிலே கொண்டாடு வேளையிலே இந்த மவடஞ்சாவடி மக்கள் எல்லாம் இன்னைக்கு போட்டு வச்சா அது ஒரு தீர்த்த எடுத்து வச்சது ஒரு மாவிளக்கு. ஆத்தா உனக்கு பொங்கல் இட்டம் அம்மா, உங்க கொடி ஏத்தனம் அம்மா. அம்மா இந்த ரயிலோடு வீதியிலே இன்னைக்கு ராத்திரி வேளையிலே இந்த கூட்டக்கலரியிலே 7 கண்டிகளை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. ஆத்தாமணர் மருங்கி சண்டி முண்டு சாமண்டி வந்தரங்க வேணும் அம்மா. அம்மா உனக்கு முத்துக்கால் பல்லாக்கா முகப்பு விட்டதா மாறா, உனக்கு தங்கத்தால் பல்லாக்கா தருப்பு விட்டதா மாறா.
இன்னைக்கு தேக்க மரம் பொழந்து தேர் நில செஞ்சு அந்த தேரேறி வாரவளே ஆத்தாமுத்துமாரி நான் மனசார கூப்பிடுறேனே 7 கண்ணியாடி வர வேணும் அம்மா. அம்மாடி சுடுகாட்டு காளியவா சுடுகாட்டு காளியவா கிணியில் பிறந்தவளா அந்த மேல்மலையின் உரங்காளி அம்மா சுடலை எடுத்தவளா இன்னைக்கு சொன்ன சொல்லு மாறாவே இங்க ஊரு செழிக்க உத்த மழை பெய்ய நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய ஆத்தாமகமாயி அங்காளத்தாயவளே உன்னை கூப்பிட்டு அழைக்கிறேனே ஓடோடி வாங்களம்மா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதங்கையாலும் அல்லை கட்டுமா அன்னை கட்டுமா தாயே அன்னை கட்டுமா அவ அக்காவும் கையாலும் வர அன்னை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதங்கையாலும் அல்லை கட்டுமா. முழங்குது
கருப்பசாமி தங்க கலசமினது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது